ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட்னா நம்ம வானகர மீன் மார்க்கெட்னு சொல்லலாம். காசிமேடுக்கு அடுத்தது வானகர மீன் மார்க்கெட் நம்ம சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மீன்களுமே இங்க கிடைக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மீனோட ரேட்டு என்னென்ன மீன்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி முழுசா நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வந்திருந்தேன் வானகரத்துக்கு. சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா செம கூட்டமா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைலாம் சொல்லவே தேவையில்ல, நம்மளால உள்ளவே போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, மீன் ரேட்டுமே ரொம்ப கம்மியாவே இருக்கும். நான் உள்ள வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல என்னென்ன ரேட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விரால் மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 450 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து கிலோ வந்து 80 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. போட்டு உரைச்சிட்டு மண்டையை கிளிக்கணும், அவ்வளோதான். எவ்வளோண்ணா கடமா? 300 ரூபாய். இது ஆயில மீனா? எவ்வளோ இது? 250 ரூபாய். இது கிளிச்சியா? எவ்வளோண்ணா? 250 ரூபாய். இந்த ரெண்டு மீனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, இந்த ரெண்டு மீன் பேர் என்னன்னு சொல்லுங்களேன். இது ஐல. இது எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு? சூப்பரா இருக்கும். சென்டர் முள்ளு தான். அதுக்கு முள்ளு இருக்கும். 320 ரூபாவா? இந்த கொடுவாலாம் எவ்வளோ? 500 ரூபாவா? ஓரா 300 ரூபாவா? ஆனால் இந்த சூர மீன் எவ்வளோ? 200 ரூபாய். இந்த பாறைலாம் எவ்வளோண்ணா? 500 ரூபாய். பெருசா 500 ரூபாய், சின்னதா 500 ரூபாய். அதே அந்த தோல் பாறைலாம் 300 ரூபாவா? சங்கரா மீன் எவ்வளோ? 250. அது 300. இது பாறை மீன். பாறை மீன் தேங்காய் பாறை 250 ரூபா. 250 ரூபா. இது அது சங்கரா 300 ரூபாய். வெள்ளை மீன் எவ்வளோண்ணா? வெள்ளை மீன் 500 ரூபா. 500 ரூபா. இது எவ்வளோண்ணா கிலோ? 350 ரூபா. நண்டு எவ்வளோ? நண்டு எவ்வளோ? 400 ரூபா. இது 300 ரூபா. கிலோ 200 ரூபா. 200 ரூபா. இதில் வந்து ரேட்டு 200 ரூபா. சங்கரா மீன் எவ்வளோண்ணா? 350 ரூபா. வீடியோவில் போடுவாங்க. அவங்க பேர் என்னது? அவன் பேர் வந்து லால் பகதூர். லால் பகதூரா? இது கிழங்கா எவ்வளோண்ணா? 180. இது 250. 250. என்ன மீன்? நவரை. விலை மீன் எவ்வளோண்ணா? 400. இது சங்கரா
நண்டில் எவ்வளோண்ணா? அது 250 300 ரூபா. இது 250. இது 300 ரூபா. இது பெருசு. இது கடமை எவ்வளோண்ணா? 280. இது இறா எவ்வளோ? 200 ரூபா. எவ்வளோ? 250. 280. எவ்வளோ இது? 80 ரூபா. இது ஆரா மீனா? எவ்வளோ இது? எவ்வளோ? கிலோ 100 ரூபா. 100 ரூபா. வஞ்சரை கிலோ 600 ரூபா. இந்த கிழங்கு எவ்வளோ? 300 ரூபா. ஓரா எவ்வளோ இது? ஆறா வேற ஓரா வேற. எவ்வளோ? அது 300, இது 200. அது வலை மீன். நண்பர்களே, இந்த அண்ணன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு மீன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், மஞ்சக்கிளி மீன், அதுக்கப்புறமா பார்மூட்டா மீன், புள்ளிக்கிழமா இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து கிலோ வந்து 300 ரூபா அப்படியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நண்டுலாம் இருந்தது. நண்டுலாம் வந்து கிலோ வந்து அதுவும் 300 ரூபா தாங்க. ஆனால் இது 110. என்ன மீன் இது? ஏரி மாவால். அது நெய் மீன். எவ்வளோ? 110. குண்டகல் முறியானா கிலோ 200 ரூபா. பெரிய சைஸ். இது 4 மீன் வரும். அதால 200 ரூபாய் கிலோ. மயில் கோலா கிலோ 200 ரூபாய். கிலோ 200 ரூபாய் பெருசு. 150 ரூபா. பேர் என்னன்னா? நந்தகுமார். சொல்லுங்க. பேர் வந்து ஒரிஜினல் இதான் கிழங்கா. லேடி ஃபிங்கர் நான் இங்கிலீஷில் லேடி ஃபிங்கர். ஓகே. கிழங்கான்றது அது பேர் தும்புலி. இதுதான் கிழங்கா, ஒரிஜினல் கிழங்கா. இது 400 ரூபா வரும், 500 ரூபா வரும், 250 ரூபா, 300 ரூபா வரும். 250 ரூபா கம்மி வராது. சின்னதாக பொடிசாக இருந்தால் 200 ரூபா வரும். டிமாண்டாக இருந்தால் 6 ரூபா 500 ரூபா இருக்கும். இதுதான் வெள்ளைக்கிழங்கு. அதான் லேடி ஃபிங்கர். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? ஆமாம் ஆமாம். சீலா எவ்வளோண்ணா? 420. இது பாரு 400 ரூபா. பால் சீலான்னு சொல்லுவாங்க. பால் சீலா எவ்வளோ இது கிலோ? 10 லட்சம் இருக்கா? இது எவ்வளோண்ணா கிலோ? 180. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கடல் விரால். இந்த மீன் வந்து அவ்வளோவா கிடைக்காது. கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த மீன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 350 ரூபா சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கா வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து கிலோ வந்து 350 ரூபா. 2 மீனுமே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது என்ன மீன்? இது என்ன மீன்? கடல் கெளுத்தியா? வாவல் மீன் எவ்வளோ? 1000 ரூபாமா. இது 800. 1000 ரூபாவா? இது 800 ரூபாவா? சொல்லுங்க. 220, 250, 300 ரூபா. 300 ரூபா. 350. 350.
பார்த்தீங்கன்னா நான் வந்து கிழங்கா மீன் தாங்க வாங்கியிருந்தேன். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த அண்ணன்கிட்ட மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ அதனால இவர்கிட்ட ஒரு 3 கிலோ கிழங்கா மீன் வாங்கியாச்சு. அப்படியே போய் கீழே போயிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகலாம் வாங்க. அவர் எடுக்க அவர் தான் இருந்தால் தான் இருக்குதுலே பெரிய மச்சான் சிரியாம்பா கொஞ்சம் சிரி சிரி நல்லா சிரி பா டிவியில் ஒரு சிரி. எவ்வளோ கிலோ எவ்வளோ க்ளீன் பண்ணுவீங்க? 30 ரூபா. ஒரு கிலோ தானே ஒரு கிலோக்கு 30 ரூபா தானே பா சிரியாம்பா டிவியில். இப்போ வந்து நம்ம மீன் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அப்படியே வெளில போகலான்னு கிளம்பியாச்சு. இப்போ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காய்கறிலாம் இங்கே இருக்கும், மளிகை சாமானும் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடுலாம் இங்கே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு எல்லாமே இருக்கு. நீங்கள் வேணும்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.